ஆணவ கொலைகள் அப்படின்றது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வாடிக்கையாகவே இருக்கு. இப்போ வந்து சென்னை பள்ளிக்கரணை சேர்ந்த 26 வயது இளைஞர் பிரவீன் அப்படின்ற ஒரு இளைஞர் வந்து ரொம்ப மோசமான முறையில் வந்து கொல்லப்பட்டாரு. ரொம்ப மன வருத்தமான ஒரு நிகழ்வு தான் இது. குடும்பமே எனக்கு வேணாம், எனக்கு காதல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பசங்க வந்து திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. அவர் 4 மாசம் வரைக்கும் இருந்துட்டு இப்ப ஏன் கொலை செய்யறாங்கன்னா அது பின்னாடி என்ன இருக்குதுன்றதா. அப்பா அம்மாவுடைய வயிற்றுல இருந்து வந்ததா அவங்க நினைக்கல, அக்னி சட்டில இருந்து வந்ததா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு கேவலம் பாருங்க. கலப்பு திருமணங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு ஊக்கத்தொகை எல்லாம் தர்றதா வந்து ஒரு வாக்குறுதி நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணும்போது ஏன் வந்து இது ஆணவ கொலைக்கு எதிரான தடுப்பு சட்டத்தை வந்து அரசு வந்து போட முடியாது? அந்த காலகட்டத்தில் பயந்தாங்க. நீங்க பாருங்க, அந்த யுவராஜ்ன்ற ஒருத்தரோட பேசின ஆடியோஸ்லாம் வெளியில வந்துச்சு அந்த காலகட்டத்தில். நாங்க வந்து வண்டி ஏற்றி கொலை செய்வோம்னு சொல்லிட்டு. ஆனா அவரை வந்து எடப்பாடி ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்க, அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க? ஆனா இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. வழக்கறிஞர் போராடினாங்க, அரசை விட வழக்கறிஞர் தானே அவ்வளவு தூரம். கண்டிப்பா. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்றைக்கு அரசு அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தது இல்ல, இன்றைய அரசு அவங்களுக்கு பாதுகாப்பா இல்லைன்னு நான் சொல்ல வரேன். எவ்வளவுதான் இந்த மாதிரி கேவலமா நீங்க பேசினாலும் சரி, ஜாதி மறுப்பு திருமணங்களை இனி நீங்க குறைக்கவே முடியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டையே வந்து தென் தமிழ்நாட்டை வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சா, தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற பகுதிகள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். நமக்கு நிதி கொடுக்கறதுல என்ன பண்ணாங்க, பாரபட்சம் காட்டினாங்களே இல்லையா? அப்போ என் மக்களுடைய ஓட்டு உனக்கு வேணும், தமிழனுடைய வாக்கு உனக்கு வேணும், தமிழனுடைய சம்பாதிக்கக்கூடிய ஜிஎஸ்டி பணம் உனக்கு வேணும். ஆனா என் மக்கள் என் தமிழ்நாட்டை நாங்க பாதிப்படைஞ்சோன்னா நீங்க கொடுக்க மாட்டீங்களா? அதே குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் வாரி வாரி கொடுக்குறீங்க. உங்களுக்கு பாஜக ஆட்சிக்கு வந்து என்ன நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது சொல்லுங்க. ஒரு பத்திரிகையாளருக்கு நீங்க சொல்லுங்க. இல்ல குறிப்பிட்டு வந்து வணக்கம் மாலை மலர் வியூவர்ஸ். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட கழகத்தைச் சேர்ந்த மகளிர் பாசறை செயலாளர் வழக்கறிஞர் மணியம்மை அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ வந்து ரீசெண்டா வந்து ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி என்னன்னா வந்து ஆணவ கொலைகள் அப்படின்றது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வாடிக்கையாகவே இருக்கு. இப்போ வந்து சென்னை பள்ளிக்கரணை சேர்ந்த 26 வயது இளைஞர் பிரவீன் அப்படின்ற ஒரு இளைஞர் வந்து ரொம்ப மோசமான முறையில் வந்து கொல்லப்பட்டாரு. அவர் வந்து காதல் திருமணம் செய்ததாக, அதுவும் இல்லாமல் அந்த காதல் திருமணம் வந்து உங்க பெரியார் திடல தான் நடந்தது, சுயமரியாதை கல்யாணம். இது போன்ற நிகழ்வுகளை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப மன வருத்தமான ஒரு நிகழ்வு தான் இது. என்ன ஒரு சக மனிதனை வெட்டுறது குத்துறது அப்படின்றது, அப்புறம் நீ என்ன தமிழன் சொல்றது, என்ன இந்தியன் சொல்றது, உனக்கு அடிப்படையில் என்ன தகுதி இருக்கு? ஒரு மனுஷனா கூட நீ இல்லையே, காட்டு மிராண்டியா தான் இருக்கிற அப்படின்னு தான் தோணுது. ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை வேட்டையாடி சாப்பிடும், ஏன்னா அது விலங்கு, அது பசிக்கு சாப்பிடும். அப்புறம் விலங்குக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு இளம் ஜோடி, அந்த ஷர்மிளா அப்படின்ற அந்த பொண்ணும் பிரவீன் அப்படின்ற அந்த தம்பியும் காதலிச்சு 4 மாதமா திருமணம் பண்ணி இருக்காங்க. என்ன இதனால உங்களுக்கு பிரச்சனை? அந்த அவங்களுடைய பேட்டியை பார்த்து ரொம்ப வருத்தமா, என் புருஷனை கொலை பண்றதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஆணவ படுகொலை நடக்குது. ஏன் ஆணவ படுகொலை நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வச்சா, இங்க நிறைய ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கிறதுனால ஆணவ படுகொலை நடக்குது. சரிங்களா? இது நார்த் இந்தியாவில் எடுத்துக்கினால இதுதான் இப்படிதான் வந்து அங்க வந்து நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி கொலைகள் நடக்குது. அங்கேயும் வந்து இந்த மாதிரியான ஜாதி மறுப்பு திருமணங்கள்லாம் அதிக அளவுக்குள்ள நடக்கல, அங்கெல்லாம் வந்து வேற விதத்துல நடக்கும். ஊரே வந்து ஒண்ணு கூடி அடிக்கிறது, கொலை செய்யறதெல்லாம் நடக்கும். ஆனா நம்முடைய தென்னாடு வந்து அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லனாலும், இங்கே வந்து ஆணவ கொலைகள் நடக்கிறதுக்கு காரணம் இங்கே ஜாதி மறுப்பு திருமணங்கள் அதிகமாக நடக்குது. குறிப்பாக பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஆண்களை இந்த மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்த பெண்கள் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, படிச்சு டீசெண்டாக அவங்களுக்கான வேலை, பெண்களை ஒழுங்காக மதிக்கிறாங்க, பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு சமூக பின்னணியை எடுத்துக்கு பார்த்துக்கோங்க, பெண்கள் எப்படி வச்சிருக்கிறாங்க. அந்த பெண் சுதந்திரம் விடுதலை அப்படின்றதே மறுக்கப்பட்ட ஒரு இடமா தான் பெண்களுக்கு இருக்கு. ஆனா பட்டியலின ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதை அவங்களுக்கு எளிமையா கொடுக்குறாங்க. எவ்வளோ திருமணங்கள் நடந்து அப்படி நல்லா இருக்குதோ நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஒரு வெறித்தனம் தான் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்குது. இதனாலதான் வந்து இந்த ஆணவ படுகொலை வந்து வெறும் பெற்றோர்கள் கிட்ட மட்டும் கிடையாது, அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சமூகங்கள், இன்னொன்னு அரசியல் பின்புலத்துல இருந்து யாராவது தூண்டி விடுறது, இந்த மாதிரி என்னாலதான் வந்து இந்த மாதிரி கொலைகள் நடக்குது. ஆனா வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் வரவில் வந்து குறிப்பா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, கலப்பு திருமணங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு ஊக்கத்தொகை எல்லாம் தர்றதா வந்து ஒரு வாக்குறுதி நம்ம பார்த்திருந்தோம்.
ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணும்போது ஏன் வந்து இது ஆணவ கொலைக்கு எதிரான தடுப்பு சட்டத்தை வந்து அரசு வந்து போட முடியாது? இல்ல, இதை கண்டிப்பா போடணும் தான் நம்மளும் சொல்றோம். வெறும் சட்டங்களால மட்டும் எல்லாத்தையுமே வந்து தடுத்துட முடியாது, சரிங்களா? சட்டங்கள் இந்த நாட்டுல எவ்வளவு இருக்கு. இன்னைக்கு நம்ம போக்சோன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கோம். குழந்தைகள் மீதான பாலியல் தாக்குதல்கள் எவ்வளவு நடக்குது. நம்ம பாரத நாடுன்னு சொல்றோம். பெண்களை நாங்க இங்க இருக்கக்கூடிய கங்கை, யமுனை, சரஸ்வதி எல்லாம் பெண்கள் பேர்ல தான் வச்சிருக்கோம், பெருமை பேசுறோம். ஆனா இங்க பெண்களுக்கு இந்த நாட்டு பக்கம் போயிடாதீங்கன்னு சொல்லி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குது. எது அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் தப்பி தவிர இந்தியா பக்கம் போயிடாதீங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனநிலையே என்ன பண்றது, அந்த மாற்றம் வரணும். அந்த மாற்றத்தை தான் தந்தை பெரியார் செஞ்சாரு. திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு பெரியார் திடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் 20, 30, 40 அப்படின்ற திருமணங்கள்லாம் நடக்குது. ஜனவரி 24, 2024 62 திருமணங்கள் நடந்தது. இதுல வந்து ஜாதி மறுப்பு திருமணங்கள், சுயமரியாதை திருமணங்கள், விதவை திருமணங்கள், ஏன் பார்ப்பனர்கள் உட்பட வந்து அங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு முற்போக்கான ஒரு விஷயம். ஆனா ஏன் இந்த கொலை நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அவங்களுக்கு அந்த வெறி என்னவோ நம்ம வந்து அவங்க நினைச்சுக்கிட்டுறது அப்பா அம்மாவுடைய வயிற்றுல இருந்து வந்ததா அவங்க நினைக்கல, அக்னி சட்டில இருந்து வந்ததா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு கேவலம் பாருங்க. அப்போ அந்த மனநிலையில இருக்கிறவங்க நான் தான் உயர்ந்தவன் நீ நினைக்கிற, இருக்கிறதுல 1ஆம் நம்பர் முட்டாள் காட்டு மிராண்டி யாருன்னா நீ அதான் இருப்ப. இப்போ ஒரு உயிரை கொலை பண்ணிட்டு உன் வாழ்க்கையும் தொலைச்சிட்டியா? இப்ப அவங்கள வந்து SC/ST ஆக்ட்ல வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. அவர் வெளியில வர்றதே கஷ்டம். அப்படி இருக்குது. இன்னும் இதுல சட்ட போராட்டங்கள் நடத்தி உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது ஒண்ணு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பிறகு பேரறிஞர் அண்ணா காலகட்டத்தில் சுயமரியாதை திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு அரசு வந்து அவர்களுக்கு அந்த ஆணை பிறப்பிச்சு அவர்களை ஊக்கப்படுத்தணும்னு அந்த தொகையெல்லாம் அறிவிச்சாங்க. அதன் பிறகு கலைஞருடைய காலகட்டத்திலேயே வந்து இந்த மாதிரி கலப்பு திருமணன்றதை நம்ம ஏத்துக்கல. ஏன்னா மனுஷனுக்கு தானே திருமணம் நடக்குது. சிங்கத்துக்கும் இப்போ சொல்றாங்க பேர் அக்பருக்கும் சீதாக்கும் அப்படின்னு பேரை வச்சுட்டு அந்த மாதிரி இல்லைல்ல. இந்த மாதிரி ஜாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடியவர்கள் குறிப்பா பட்டியலினத்துல ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்தவங்களை திருமணம் செய்யறாங்கன்னா, பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்தவங்களை திருமணம் செய்யறாங்கன்னா அவர்களுக்கு அரசு வேலையில முன்னுரிமை கொடுத்து அரசு பணி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு அரசாங்கம் வந்து ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில இதை கொண்டு வந்தாங்க. அதையே தான் வந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இருந்தது. ஜாதி மறுப்பு திருமணம் இந்த மாதிரி சுயமரியாதை திருமணம் பண்றவங்களுக்கு நாங்க வந்து அரசு கொடுக்கோன்னு சொல்லி. ஆனா அதை எப்படி ப்ரொபகண்டா பண்ணாங்க? அப்போ ஜாதி விட்டு இந்த மாதிரி கையை பிடிச்சி எங்க வீட்டு பெண்களா கொண்டு போறீங்களான்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு அரசியலை செஞ்சாங்க. அதை தான் இப்பவும் செய்யறாங்க. ஒரு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு இளஞ்சோடி எவ்வளோ ஆசையா அன்பா வந்து ஒரு குடும்பமே எனக்கு வேணாம், எனக்கு காதல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பசங்க வந்து திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு 4 மாசம் வரைக்கும் இருந்துட்டு இப்ப ஏன் கொலை செய்யறாங்கன்னா அது பின்னாடி என்ன இருக்குதுன்றத கவனிச்சு பார்க்கணும். ஆனா வந்து இந்த ஒரு கடந்த ஒரு 4 ஆண்டுகள் ஒரு 5 ஆண்டுகள்ல வந்து இந்த ஆணவ கொலைகள் வந்து பல மடங்கு அதிகமாக்குறத வந்து நம்ம வந்து செய்திகள்லயும் ஊடகங்களையும் நம்ம பாக்குறோம். அதாவது சமூக நீதி பேசுற திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியில வந்து இது இன்னும் அதிகமா நடக்கிறது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனா நீங்க பாக்குறீங்களா? அதுதான் சொல்றேனே, ஒரு விஷயம் இது ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு நீங்க பாருங்க. இல்ல அதிமுக ஆட்சியில கூட இவ்வளவு நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேம். ஏன்னா வந்து 2017 இருந்து 2021 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசோட ஹானர் கில்லிங் கௌரவ கொலைகளை வந்து நீங்க வந்து கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து மொத்தமே வந்து 10-12 தான் வந்து கொலைகள் நடந்திருக்கு. ஆனா இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கே வந்து அதோட அதிகமா தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்ற புள்ளி விவரங்கள் கொடுத்திருக்காங்களா? ஒன்றிய அரசோட வெப்சைட்ல வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. அப்படியே இப்பதான் அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்றாங்களா? அப்போ நீங்க ஹானர் கில்லிங்ன்ற வார்த்தை என்ன? கௌரவ கொலை. ஒருத்தனை கொலை செஞ்சா நீ குற்றவாளி, அதையே நீ கௌரவ குற்றவாளி நீ சொல்றீங்க. அதுவே முதல்ல அந்த மனப்பான்மையே தப்பு தானே. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஆணவ கொலைன்னு சொல்றோம். நீ திமிர் எடுத்து கொலை பண்ற அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்ப இவர்களுடைய பார்வையே என்னன்னா ஆணவ கொலைன்னா அது என்ன, அது கௌரவ கொலைன்னா அது என்ன ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி இருக்குது. என்ன சொல்றீங்களா? போன எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்துல ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்ட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனா பண்ண மாட்டாங்க. ஓகே. ஏன் அப்படின்னா அது குறிப்பா கவுண்டர் சமூகம்னா பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு வழக்கறிஞர், பதிவு திருமணங்கள் நானே பல இடங்களை பண்ணியிருக்கேன். இன்னும் சுயமரியாதை திருமணம் என் தலைமையில நான் பல பேருக்கு பண்ணியிருக்கேன். சரிங்களா? அவங்க வந்து அதுக்காக நீங்க வந்து 16 வயசு 17 வயசு பொண்ணுங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. அது கிடையாது. 21 வயசு கடந்த நல்லா மெச்சூரிட்டியா இருக்கக்கூடிய ஆண் பெண் அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை, ஏன் திருமணம் பண்ணிக்கிற நீங்க பெற்றோருடைய சம்மதத்தோட பண்ணல அப்படின்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் 2 பேரும் வந்து நல்லா படிச்சிருக்கோம், ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் எங்கள் குடும்பத்தில் பிடிக்கல. என்ன காரணம்னா ஜாதி. அவர் இந்த
இந்த சமூகத்தை சார்ந்தவங்க, நான் இந்த சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்ற ஒரு எதிர்ப்பு. இது வெறும் பட்டியலினம் மட்டும் கிடையாது. பிசியில் இருக்கிறவங்கள, பிசி எம்பிசியில் இருக்கிறவங்கள கூட திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கலை. ஏன்னா அதுதான் அந்த ஜாதிய ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது, அந்த மோசமான ஒரு மனநிலை. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு பல இடங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. உதாரணத்துக்கு ஈரோட்டில் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்த பிறகு அதை உடனே சார் பதிவாளர்களுக்கு வந்து அதை கண்டனம் தெரிவித்து நம்முடைய எம்பி கவிஞர் கனிமொழி கூட அவங்களுடைய போஸ்டர் போட்டார். நடைபெறுவது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, இதில் நீங்கள் ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவங்களும் பதிவு பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ அரசு அதிகாரிகளை என்ன கவனத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி கூட போஸ்டர் போட்டாங்க. இப்போ வந்து பரவலாக எல்லா இடங்களையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இதுதான் அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. அங்கே அந்த எடப்பாடி அவர்கள் டைம்ல வந்து நடக்கலை அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகமாக நடக்குது, சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்குது அப்படின்றீங்க. நடந்து வந்து கொலைகள் நடக்கிறது ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம். அதுதான் ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பயந்தாங்க. நீங்க பாருங்க, அந்த யுவராஜ்ன்ற ஒருத்தரோட பேசின ஆடியோஸ்லாம் வெளியில வந்துச்சு அந்த காலகட்டத்தில். நாங்க வந்து வண்டி ஏற்றி கொலை செய்வோம்னு சொல்லிட்டு, ஆனா அவரை வந்து எடப்பாடி ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்க, அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க? ஆனா இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அவங்க தண்டனை வாங்கி கொடுத்தாங்க, போராடினாங்க. ஆமா, யாருடைய போராட்டங்கள் போராடாத எந்த விஷயமும் நல்ல விஷயம். அரசை விட வழக்கறிஞர் தானே அவ்வளவு தூரம். கண்டிப்பா. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்றைக்கு அரசு அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தது இல்ல, இன்றைய அரசு அவங்களுக்கு பாதுகாப்பா இல்லைன்னு நான் சொல்ல வரேன். வழக்கறிஞர் நீதிமன்றம் எடுத்துக்கிட்டா கூட அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒருத்தர் இருப்பாங்க, அது ரொம்ப வேலிடானது. அப்படி இருக்கும் போது போன ஆட்சி காலகட்டத்துல நானே பார்த்திருக்கேன் அரசு வழக்கறிஞர் என்ன பண்ணாங்கன்றத பார்க்க முடிஞ்சது. எதிர்கட்சி தரப்புல இருந்து என்ன அதிகமா சொல்றாங்கன்னா, இப்ப வந்து கொங்கு பகுதியில் இருக்க மக்கள், அந்த சமுதாயத்தினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வந்து அந்த வழக்கறிஞர் வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையுடைய ஒரு கம்யூனிஸ்ட், அதனால வந்து அவர் கொள்கை ரீதியா வந்து இந்த மாதிரி ஜாதி மறுப்பு திருமணங்களை வந்து ஆதரிச்சுதான் ஆகணும். அந்த வகையில தான் வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணி. நிச்சயமா உங்களுக்கு கிரெடிட்ஸ் நம்ம அவங்கள பாராட்டணும், அரசே வந்து அவரை பாராட்டணும். அதுல நம்ம மாற்றுக்கிறதே சொல்லவே இல்லை. ஒரு வழக்கறிஞர் இந்த மாதிரி ஒரு வழக்கு எடுக்கிறாருன்னா அவருடைய உயிருக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் வந்திருக்கும், எவ்வளவு பாதிப்பு வந்திருக்கும், அதை பத்திலாம் கவலைப்படாம நான் நிப்பேன்னு சொல்றாரு பாத்தீங்களா. அவர்லாம் என்னைக்குமே காலத்துல எங்களை போன்ற இளம் வழக்கறிஞர்லாம் அவங்களதான் ரோல் மாடலா எடுத்துக்கணும். நான் அது அவங்கள பத்தி எந்த விதத்திலயும் நான் தவறா சொல்ல வரல. இவ்வளவு தூரம் நம்ம பேசணும் இல்லைங்களா. இப்போ நீங்க அந்த பாதிக்கப்பட்ட நபர், கொலை செய்யப்பட்ட நபரை பத்தி பேசணும், இப்போ இந்த வழக்கறிஞரை பத்தி பேசணும். இவங்க எல்லாருமே வந்து தூரம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி சமுதாயத்துல வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படின்ற போது இவர்களை வந்து திரௌபதி போன்ற படங்கள்ல வந்து தவறா சித்தரிக்கிறாங்க, மக்கள்கிட்ட வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை, அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி இது என்னன்னா, இந்த தவறுகளை செய்யறவங்க தானே கோபம் வரும். இப்ப எனக்கு யாரை பார்த்தா எரிச்சல் கோபம் வரும்? நான் ஒரு ஜாதி வெறியனா இருக்கிறேன், என் கண்ணு முன்னாடி ஜாதி மறுப்பு திருமணம் நடக்குது, அது இந்த ஆட்சியில நடக்குதுன்னு சொல்லும் போது அவங்க மேல எனக்கு ஆத்திரம் கோபம் வரும்போது நான் என்ன பண்றேன்னா அதை தவறா சொல்றேன் நான். ஆனா அப்படி நடக்குதுங்களா? என்னது அந்த படத்துல வர மாதிரி ஒரு பொலிட்டீஷியனை காமிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு வக்கீல காமிச்சிருப்பாங்க, ஒரு கும்பல் வந்து அங்க காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் உண்மையா நடக்குது. அதெல்லாம் உண்மையா நடக்குதால இவர்கள்லாம் முன்னிலையில தான் ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த எரிச்சல் கோவம் என்ன பண்றாங்க, அவங்கள வந்து தவறா காட்டுறாங்க. நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் இந்த மாதிரி கேவலமா நீங்க பேசினாலும் சரி, ஜாதி மறுப்பு திருமணங்களை இனி நீங்க குறைக்கவே முடியாது. ஏன்னா பெண்களுக்கு இன்னைக்கு படிக்கிற வந்து உரிமை கிடைச்சதுனால வேலை வாய்ப்புக்கு வராங்க, சுயமா சிந்திக்கக்கூடிய தைரியம் அவங்களுக்கு இருக்குது. என்னுடைய வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுப்பேன், ஜாதி தான் தடையா இருக்குன்னா அதையும் நான் தூக்கி போட்டு வருவேன்னு சொல்லிட்டு பெண்கள் வந்துட்டாங்க. இதுதான் அந்த ஆதிக்கவாதிகளுக்கு பிடிக்கல. நம்ம கட்டுப்பாட்டுல இருந்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு வெளியில வந்து இவ்வளவு தைரியமா வராளுங்களே, ஏன் நம்ம சமூகத்துல அவங்களுக்கு இல்லையான்னு சொல்லி நம்மளால பேச முடியுது. இன்னொன்னு அந்த கும்மி ஆட்டம்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு பார்த்தோம், அந்த இடத்துல போய் என்ன சொல்றாங்க, உறுதிமொழி எடுத்துக்க சொல்றாங்க. சொந்த சாதியில தான் திருமணம் பண்ணணும், எங்க பையனுங்களாம் தான் நம்ம திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி எவ்வளவு ஒரு துணிச்சலா பேசுறாங்க. அப்ப அந்த ஜாதி வெறியர்களுக்கு அந்த சமூகத்துல இருந்து வர ஒரு பெண், நீங்க கட்டமைச்சிருக்கக்கூடிய உங்க ஹிந்துத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில கீழ் ஜாதி பறையன் பல்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகத்துல இருந்து ஒரு ஆணை திருமணம் செஞ்சுக்கிட்டா அந்த வெறியங்களுடைய வெறி எப்படி வந்து அடங்கும்? அதனால என்ன பண்றாங்க, கூலிப்படைகளை வச்சு கொலை செய்யறாங்க. நீங்க இன்னொன்னு கவனிங்க, தான் வளர்த்த மகளே கொலை செய்யற அளவுக்கு இன்னைக்கு துணிஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாதி பித்து வெறி வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னா என்ன காரணம்? ஜாதி மறுப்பு திருமணங்கள் இங்க அதிகமா நடக்குது.
அப்போ ஒருத்தர் இப்படி பண்ண மற்றவங்களாம் பயப்படுவாங்கன்ற ஒரு அச்சத்தை உருவாக்குறதுக்கு தான் இப்படி பண்றாங்க. இன்னொன்று இவங்க பின்னாடி கண்டிப்பா பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும். இப்ப எலெக்ஷன் வரப்போது இதை வச்சு ப்ராபகண்டா பண்றதுக்காக கூட இதை செஞ்சிருக்கலாம். ஏன்னா 4 மாசமா வந்து அவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இப்ப கொலை செய்யறாங்கன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? இப்ப இதுக்கு முன்னாடி கூட 2 பேரையும் சேர்த்து கொலை செஞ்சதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்களுடைய வெறித்தனம்ன்றது மூளையில இருக்கு. அந்த மூளையில இருக்கக்கூடிய விலங்கை, ஜாதி வெறின்ற விலங்கை உடைக்கணும்னா பெரியார் என்ற தத்துவம் அங்கே போய் சேரணும். அதே போல அரசு வந்து கடுமையான சட்டம் இயற்றணும்ன்றத நானும் சொல்றேன். இந்த மாதிரி ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கணும். அதே சமயத்துல யார் இந்த மாதிரி ஆணவ படுகொலை செய்யறதுக்கு முன் வர்றாங்களோ அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும், இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கணும், பயப்படணும் அவங்க. இப்போ வந்து ரீசெண்டா வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து திராவிட கழகம் சார்பாக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க வள்ளுவர் கோட்டத்துல. என்னன்னா வந்து ஆளும் பாஜக அரசு வந்து அரியணையில வந்து வரக்கூடாது, ஏற்கனவே வந்து 5 ஆண்டுகள் வந்து இந்தியாவோட இருண்ட காலம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்க. 10 ஆண்டு காலம். இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? என்ன தீர்மானம் நிறைவேற்றினீங்க ஆர்ப்பாட்டத்தில்? அதாவது பெருமுழக்கம் பெருமுழக்கம் இதுதான் எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு சொன்னது. என்னன்னா வீதி வீதியா போய் பிரச்சாரம் பண்ணுங்க, இன்றைக்கு இந்த சிறு துளி தான் பெருவெள்ளமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை இங்க பெரியார் திடல் தான் உருவாக்குச்சு. ஏன் அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முன்னாடி காலகட்டத்துல இருந்தே சமூக நீதி அடிப்படையில எல்லாரும் ஒண்ணு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பல்வேறு விஷயங்கள், நீட் நுழைவுத் தேர்வு, புதிய கல்விக் கொள்கை, இப்ப இன்னைக்கு விஸ்வகர்மான்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் நம்ம எதிர்க்கணும்னா ஓரணியில திரளணும்னு சொல்லும் பொழுதுதான் தளபதி அவர்கள் முன்னிலைப்படுத்தி அந்த கூட்டணி, மக்கள் நல கூட்டணின்றது வந்து அப்படியே இந்த பக்கம் வந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் ஐயா ஆசிரியர் வீரமணி. ஏன்னா நிறைய கூட்டங்களை நானே வந்து கட்சி ரீதியான கூட்டங்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம், தலைவர்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த கூட்டணி தான் வந்து இந்தியா முழுக்க வரணும், இந்துத்துவ சக்திகளை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பலமான கூட்டணி வரும்ன்ற பொழுது இங்கிருந்து தான் உதயமாகுது மீண்டும் ஒரு உதயசூரியன் வட இந்தியாவே இருக்கு. அதுதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர். இப்ப இவங்களுடைய கோட்பாடே என்ன நம்ம அடிப்படையில சொல்றோம், ஜனநாயகம், சமூக நீதி, சமத்துவம், இதுதான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு ஜனநாயகம் எவ்வளவு கேள்வி குத்தா இருக்கு நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா தெரு பிரச்சாரம் பண்ணுங்க. இந்த தெருமுழக்கம் தான் பெருமுழக்கமா மாறி பிஜேபி அப்படின்ற அந்த பாசிச சக்திகளை எதிர்க்கணும் அப்படின்றத அடிப்படை. உங்களுக்கு பாஜக ஆட்சிக்கு வந்து என்ன நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது சொல்லுங்க, ஒரு பத்திரிகையாளருக்கு நீங்க சொல்லுங்க. இல்ல குறிப்பிட்டு வந்து அவங்க சொல்லும்போது இடதுசாரி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, குறிப்பா வந்து நம்ம கொடுக்குற ₹1 இருந்து நமக்கு திருப்பி வர்றது வந்து 29 பைசா 30 பைசா தான் வருது, வட மாநிலங்களுக்கு வந்து அதிகமா போகுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து வச்சுட்டு வராங்க. அது குற்றச்சாட்டு கிடையாது, உண்மை. ஆனா வந்து அதே மோடி அவர்கள் வந்து குஜராத் முதல்வரா இருக்கும்போது அதே தான் சொன்னாரு. அதாவது வந்து இங்க எப்படி நம்ம வந்து அண்ணா சொன்னாரோ வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னாரோ, அந்த மாதிரி குஜராத்ல உள்ள பணத்தெல்லாம் அங்க வந்து எடுத்து போயிட்டு இருக்காங்க வடநாட்டுல அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னாங்க. குஜராத்ல இருக்கிற படத்தை யார் எடுத்துட்டு போனா? உங்க நீரவ் மோடிகளும் எல்லாரும் வெளியில கொண்டு போயிட்டாங்க. நாங்க என்ன நான் கேக்குறது இல்ல, ஒரு பத்திரிகையாளரா வந்து இதை நான் பார்க்கும்போது அவங்க ஆட்சி அரியணையில இருக்கும்போது அதை பத்தி பேச மாட்டாங்க. ஒரு குடிமகனா சொல்லுங்க, பிஜேபி ஆட்சியில வந்து தமிழ்நாட்டுக்கு என்னங்க நல்லது செஞ்சாங்க சொல்லுங்க, யோசிக்க வைக்கதா? நீங்க நட்டு வச்ச கல்லை தவிர வேற என்ன பண்ணீங்க? எய்ம்ஸ் கொண்டு வர நீங்க கொண்டு வந்தீங்களா? ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு 15 லட்சம் தரேன்னு சொன்னீங்களா, தந்தீங்களா? வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க, தந்தீங்களா? பெட்ரோல் விலை, டீசல் விலை, மண்ணெண்ணெய் விலை, அரிசி பருப்பு விலை எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு உயர்ந்து இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சிலிண்டரோட விலை என்ன இருந்துச்சு, இன்னைக்கு பிஜேபியோட ஆட்சியில என்ன? அப்ப இவ்வளவு மக்கள் பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு இத பத்தி எல்லாம் கவலை இருக்கா? மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? ஒண்ணு இல்ல. பெரும் வெள்ளம் வந்து நம்ம தமிழ்நாட்டையே வந்து தென் தமிழ்நாட்டை வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சா, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதிகள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். நமக்கு நிதி கொடுக்கறதுல என்ன பண்ணாங்க? பாரபட்சம் காட்டினாங்களே இல்லையா? அப்போ என் மக்களுடைய ஓட்டு உனக்கு வேணும், தமிழனுடைய வாக்கு உனக்கு வேணும், தமிழனுடைய சம்பாதிக்கக்கூடிய ஜிஎஸ்டி பணம் உனக்கு வேணும். ஆனா என் மக்கள், என் தமிழ்நாட்டை நாங்க பாதிப்படைஞ்சோன்னா நீங்க கொடுக்க மாட்டீங்களா? அதே குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் வாரி வாரி கொடுக்குறீங்க. அப்ப உங்களுக்கு யார் ஓட்டு போடுவாங்களோ அவங்களுக்கு தான் நீங்க பணம் கொடுப்பீங்களா? அப்படி இருக்கும்போது இதை எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? அததான் இந்த பாசிஸ்ட மனப்பான்மை வேணாம் தான் நாங்க சொல்றோம். இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். உத்தரப்பிரதேசம் வந்து மக்கள் தொகை அதிகமா இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்தை மட்டும்தான் உங்களால சொல்ல முடியும். அப்படி பார்த்தா
உத்தரப்பிரதேச ஜிஎஸ்டி வந்து ₹1 ஆனா நீங்க அவங்களுக்கு ₹2 கொடுக்குறீங்க. நாங்க இங்க ₹1 கொடுத்தா திருப்பி 29 பைசா தானே கொடுக்குறீங்க. என் பணத்தை நீ வாங்கிட்டு எனக்கே தரமாட்டேன்னு சொன்னா இந்த அரசு வந்து ஒரு பாரபட்ச அரசு, மாற்றான் மனப்பான்மை கொண்ட ஒரு அரசா தான் இருக்குது. இதை எப்படி நான் ஏத்துக்க முடியும்? தமிழ்நாட்டுல நிறைய ரவுடி பட்டியல்கள்லாம் இருக்கு. அவங்களாம் எங்க இருக்கிறாங்க? பிஜேபியில வந்து ரவுடிகள் அணியே கூட தனியே வைக்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சொல்லிட்டு நேற்று ஏதோ செங்குன்றத்தை சேர்ந்த ஒருத்தர், ஒரு ரவுடி கூட வந்து அண்ணாமலை அவர்களுடைய இணைஞ்சார் பாஜக அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப வந்து போதை கடத்தின ஒருத்தர் திமுக ஏற்கனவே மெம்பரா இருந்திருக்காரு. ஏற்கனவே இருந்தவர். பிஜேபி வந்து பெண்களுக்கு ஊக்கம் கொடுக்குறா. என்ன ஊக்கம் கொடுக்குது? அது அவங்களதான் கேட்கணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஊக்கம் கொடுத்துருக்கோம், அதனால அவங்க அப்படி தனிப்பட்ட முறையில சொல்லலாம். ஊக்கம் மீன்ஸ்